இன்னைக்கு நம்ம செய்ய போறோம்னா, 1/2 கிலோ கெண்டை மீன் குழம்பு செய்ய போறோம். அதுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கோம். ஓகேங்களா? நீங்களே பாருங்க. 1/2 கிலோ கெண்டை மீன் ஆனா நமக்கு தேவையான கெண்டை மீன்லாம் எடுத்து வச்சாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் சில ஐட்டம்ஸ்ல வெந்தயம், பூண்டு, அப்புறம் கடாயில எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய்க்கு அப்புறம் வெந்தயம், வெந்தயம் பொன்னிறமா வதங்குன பிறகு தேவையான பூண்டு, இஞ்சிலாம் வச்சிருக்கு. இஞ்சி 2த்தையும் சேர்த்து போட்டுறலாம். ஓகேங்களா? அதுவும் நல்லா பொன்னிறமா வதக்கணும். ஏன்னா ரொம்ப வதக்கிட்டா நல்லா டேஸ்ட்டா இருக்காது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான வெங்காயம் 1/2 கிலோக்கு மினிமம் ஒரு 3 வெங்காயம் போதும். 3 வெங்காயமா ஆட் பண்ணியாச்சு. அதுவும் கொஞ்சம் பொன்னிறமா வதக்க வேண்டியது தான். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் தேவையான தக்காளியில ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மஞ்சள்தூளு, அதுவும் ஆட் பண்ணி வதக்கிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூளு. சில பேர் தனி மிளகாய் தூள் போடுவாங்க. சில பேர் வீட்டு மிளகாய் தூள் போடுவாங்க. நம்ம 2மே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரம் சாரமா இருக்கும். ஏன்னா பேச்சுலர் பசங்க நாங்க. காரம் சாரமா சாப்பிடுவோம். ஓகேங்களா? 2த்தையும் நல்லா வதக்க வேண்டியது தான். மிளகாத்தூள் நல்லா வதங்குன பிறகு நம்மளுக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் புளி கரைச்சு வைக்கணும். நம்மளுக்கு தேவையான ஒரு 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கோம். கரைச்சு வச்ச புளி தண்ணி ஊத்திடலாம். அதுக்கப்புறம் புளி தண்ணி பொறுத்தவரைக்கும் நம்ம கொதி வந்த பிறகு தான் போடுவோம். இது மீன் குழம்பு பொறுத்தவரைக்கும் அதிலேயே நல்லா டேஸ்ட்டா இருக்கிறதுக்காகவும், நல்லா சுவையா இருக்கிறதுக்காக முன்னாடியே ஆட் பண்ணி நல்லா அதிலேயே கொதிக்க விட்டுருவோம். லைட்டா லிக்விட் மாரி ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொதிக்க வைக்க வேண்டியது தான். நமக்கு ரூமுக்கு கீழ வாழை மரம் இருக்கு. நம்ம வளர்க்குற வாழை மரம் தான். ஓகே. அதுவும் முடிஞ்சாச்சு. நல்லா கொதி வந்த பின்னுக்கு மீன் குழம்பு பொறுத்தவரைக்கும் நல்லா சுண்ட வச்சாச்சு. அதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வெந்தா போதும். அதிகமா வேக வைக்கக்கூடாது. ஏன்னா மீன் உடைஞ்சிரும். புரியுதுங்களா? அப்படியே மீன் அடிக்கட்டும். ஒரு மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான். அதிக அதிகமா கிண்டி விடாதீங்க. லைட்டா ஒரு திருப்பி விட்டுட்டு எடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? லைட்டா தட்டு போட்டு மூடி வச்சுட்டா முடிஞ்சிடும். ஃபினிஷிங் டைம் வந்துச்சு. நம்ம கார்டன் ஏரியா நல்லா பார்த்துங்க. ஓகே. அடுத்து நம்மளுக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. ஓகேங்களா? கெண்டை மீன் வாங்க சாப்பிடலாம்.